உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓய், அம்மா எலக்யூஷன் காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும். நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? காலையில இருந்து விளையாடி டைம் நல்லா வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ கூட தானே என் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்த. நீ தானே என்கிட்ட சொன்ன இன்னைக்கு நாள் ஃபுல்லா சில் பண்ணுவோம். சொன்னேன் சில் பண்ணுவோன்னு நான் தான் சொன்னேன். ஆனா நம்ம சில் பண்ணுனா ராதா வந்து நம்மளை கில் பண்ணிடுவா. புரியுதா உனக்கு? அது இருக்கட்டும், உன்னோட எலக்யூஷன் காம்படிஷனோட டாபிக் என்ன? ராதா. ராதானா என்ன அர்த்தம்? டாபிக் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ராதா. ஓ ஆப்வியஸ்லி ராதா. ஏன்னா நான் உனக்கு எனிமே இல்ல. ராதா. சரி, என்ன யோசிச்சிருக்க டாபிக் பத்தி? என்ன சொல்ல போற நீ? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராதா. ஷீ இஸ் வெரி லவ்விங், வெரி கேரிங். பார்க்க சாதாரணமா தான் இருப்பா, ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டானவ. ஸ்மார்ட் தான், இன்டெலிஜென்ட் தான், பெரிய பெரிய கண்ணு. நீளமான முடி. ஓய், அழகான சிரிப்பு. அழகான குட்டி மூக்கு, அதுல பயங்கர கோபம். இனிமே தப்பி தவறி என்னைக்காவது நீங்க குஷி மேல கைய ஓங்குனீங்கன்னா கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ராதா, வாக்குவாதம் பண்ணாத. வந்து உன் கையில அதை போட்டுக்கோ. நான் எங்கேயும் வரமாட்டேன். அப்புறம் கொஞ்சம் தந்திரக்காரியம் தான். அது உண்மைதான். உன்னையே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டால. என்னை ஏமாத்துறதுல அன்னைக்கு நீ அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தால. அதுவும் இல்லாம பொய் சொல்றது ரொம்ப தப்பு, தெரியுமா? ராதாவும் இததான் சொல்லுவா, பொய் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா பகவத்கீதையில இன்னொன்னு எழுதிருக்காமே, ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம பொய் சொல்ல வேண்டியது வந்தா 100 உண்மைகளை விட பெட்டராமே. ஓ வாவ். அந்த ராதா கூட சேர்ந்து நீயும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட. நான் பிறந்ததுல இருந்தே ஸ்மார்ட் தான். ராதாவும் அப்படிதான். அது உண்மைதான். அண்ட் ராதா வேற ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அத பண்ணியே தீருவா. இங்க வந்த புதுசுல தொட்டதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவளை அழ வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல இல்ல? ராதா, என்னாலதான் நீ இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல வந்து மாட்டிக்கிட்ட. என் இறப்பு சம்பந்தப்பட்ட ரகசியம் தேடுற வேலை இல்லைன்னா நீ இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கவும் மாட்ட. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. ஓஹோ, சாப்பாடா? ஓய் ராதா, ஏன் சாப்பாடு எங்க? மோகன் இன்னைக்கு மறந்துட்டான் போல இருக்கு. அவரோட மனைவி இன்னைக்கு ஆபீஸ் போயிருக்காங்க. எனக்கு தெரியும் ராதா ஆபீஸ்க்கு போயிருக்கானே, அதான் அவளை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சேன். பொண்டாட்டி ஆபீஸ் போயிருக்கானா எனக்கு தெரியாதா? நான் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன் ராதாவோட ஆப்சன்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் ஏன் சாப்பாடு மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பேச்ச மாத்தாதீங்க மோகன் அண்ணா. நீங்க ராதாவை மிஸ் பண்றீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவர் பொய் சொல்றாரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப் அது? தோ இவரோட ரெட் கண்ணத்தை பாருங்க. என்ன? ஓய், என்ன ரெட் கண்ணா? என்ன ரெட் கண்ணா? என் கண்ணம் ஒன்னும் ரெட்டாலாம் இல்ல. ரெட் கண்ணம், என்னோட கண்ணம் ரெட்டா. எல்லாருக்கும் தெரியும்.
கண்ணா ரெட்டா வருது எப்ப தெரியுமா? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. ஆம். ராதா இல்லைங்கிறதுனால யாராவது வந்து சாப்பிட கூப்பிடுவீங்கன்னு நினைச்சா, ஆனா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க. நான் எங்க எதுக்கு என்ன சைடுல கூப்பிடுறீங்க? என்ன என்ன இதெல்லாம்? கண்ணெல்லாம் ரெட் ரெட்டா மாறுது. அந்த 2 அடி சூனியக்காரி மேல காதல் ஏதாவது வந்துருச்சா? ஐயோ, இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை. நான் சும்மா ராதாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ மோகன், உனக்கு யோசிக்கணும்னா நான் பெத்த பொண்ணு தாமினிய பத்தி யோசி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன் மண்டக்குள்ள இருந்து அந்த ராதா போகவே மாட்டேங்கிறாளா? அதனாலதான் என் பொண்ணு தாமினிய பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிறியா? அடா, அப்படி என்ன இருக்கு ராதா கிட்ட அவ என் மூளையை விட்டு போகாம இருக்க? அததான் நானும் சொல்ல வரேன். நீங்க கரெக்டா தான் யோசிக்கிறீங்க. நானும் உங்களோட பொண்ணை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல தாமினி ராதாவை எப்படி கொடுமைப்படுத்துறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட பூரி கிழங்கு, உங்களோட பூரி இங்க பிளாட் ஆயிட்டு இருக்கு. உட்காந்து சாப்பிடுங்க. காய்ஸ், இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே ஈஸி. இவளோட தொழிலே வேலை செய்யறது. கொஞ்சம் பெருசா யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க. பிளான் ரெடி மேம். லஞ்ச் டைம்காக காத்துட்டு இருக்கோம். இந்த தாமினி நிஜமாலே ராதாவை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாளா? நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா? ஏய், ராதாவுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. நம்ம ராதா சும்மா இல்ல, அவ ஒரு பெண் சிங்கம். ஓ, நம்ம ராதாவா? வாவ். சாப்பாடு சாப்பிடும்போது வாய் பேசக்கூடாது. இல்லைன்னா சாப்பிடுற சாப்பாடு தொண்டையில மாட்டி இருமல் வரும். புரியுதா? அப்புறம் எனக்கும் டென்ஷனா இருக்கு. ராதாவை பத்தி இல்ல, தாமினி அப்புறம் ஆபீஸ்ல இருக்கவங்கள பத்தி. ஏன்னா அங்க ராதா அவங்கள போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பா. இல்ல, நீ சாப்பிடுமா, தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. ராதா கிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ராதாவை நான் எப்படியாவது தாமினியோட கேபின்குள்ள அனுப்பி வைக்கணும். அது ராதா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. வா, கேண்டீன் போலாம். சரி, நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.